எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நேற்று போட்டிருந்த ஆர்டர் பேக்கிங் வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க உங்கள் எல்லாத்துக்குமே. இதுதான் என்னோட சத்து டானிக்குன்னே சொல்லலாங்க. நாளைக்கு ஒரு குட்டி அவுட்டிங் பிளானுங்க. அதனால் ஆப்பிள் கேக் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் தீரன் குட்டிக்காக. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து நாளைக்கு ஆல்டர்ஷாட் டு போர்ட்ஸ்மவுத் போகிறோங்க. அதே அந்த மிலிட்ரி சைடு அந்த பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 2 pound பர் ஹெட்டுங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணுறப்ப கேட்குறீங்க, இது எப்படி புக் பண்ணுறது, இது எப்படியும் புக் பண்ண முடியாதுங்க. லயா குட்டி வந்து அந்த மிலிட்ரி பீப்புள் அரேஞ்ச் பண்ணுற சோவிங் கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்காவது அந்த பர்சனை தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் இது புக் பண்ண முடியுங்க. ஆல்டர்ஷாட்லேயும் ஓக்கிங்லேயும் இருக்குன்னு மட்டும் தெரியுங்க. மற்ற ஏரியாஸ்லலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலைங்க, சாரிங்க. இது எப்படின்னாங்க, நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி மட்டும் இவங்க கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க, மறுபடியும் ஈவினிங் பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. மீதி அங்கே சுற்றி பார்க்குறதெல்லாம் நம்ம தான் இடத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு போய் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துக்கலாங்க. காலையில் எழுந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறப்போ இந்த மாவு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுனாலுங்க கொஞ்சம் கூடயே சோம்பேறித்தனமும் இருந்துச்சுங்க. அதனால இந்த கிரைண்டர் எடுத்து மாவு ஆட்டுற அளவுக்கு பொறுமை இல்லைங்க. சரி, ராகி தோசை மாவுக்கு ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ஊற வச்சுட்ருக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது தோசைக்கு மட்டும் தாங்க இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், இட்லி பண்ண முடியாது. ஏன்னா உளுந்து வந்து இதில் கம்மியாக தான் நம்ம சேர்த்துவோம். ஆனால் ராகி தோசை, ராகி பணியாரம் இதில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறணுன்னு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.